நல்லா காரசாரமா காரைக்குடி ஸ்டைலில் நாட்டுக்கோழி மிளகு கிரேவி செய்யலாமா? இனி நாட்டுக்கோழி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, மல்லி, சீரகம், கரம் மசாலா சேர்த்து 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 4 சில் தேங்காய் அது கூடவே 10 முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. கறி குழம்போட டேஸ்ட் நம்ம அதில் சேர்க்குற மசாலாவில் தான் இருக்குது. இன்றைக்கி நான் சக்ரா ஃபுட்ஸோட சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். 100% ஹோம்மேட் மசாலா. எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம தயார் பண்ணியிருக்காங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி சுத்தம் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்து ஒரு சேர கலந்து விட்டுட்டு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கிரேவி சூப்பராக செட் ஆயிடும். சக்ரா ஃபுட்ஸில் சிக்கன் மசாலா மட்டும் இல்லை, மட்டன் சுக்கா மசாலா, குழம்பு பொடி, சுக்குமல்லி காஃபி, இட்லி பொடி, அத்திப்பழம் மால்ட், பிங்க் கோவா நியூட்ரிமிக்ஸ் இவங்களோட மால்ட் வெரைட்டிஸில் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பேஜ் டேக் பண்ணியிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தரமான வீட்டு மசாலாக்கு கண்டிப்பாக நீங்கள் சக்ரா ஃபுட்ஸ் தாராளமாக வாங்கலாம்.